அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெப்புடேஷன் கெட்டு போச்சா? ஆமாம். இப்போ இந்த 6 வாத்தியாருக்கு மேலே கேஸ், நீ இந்த 6 வாத்தியார் நீ கோர்ட்டுக்கு நடக்கணும். ஆசிரியர்களுக்கு பய உணர்வும் பள்ளி நடத்த முடியாத ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருகிறது. ஜெகத் காஸ்பருங்கக்கூடிய பாதிரியார் ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரங்களையும் தமிழர்களின் வியாபாரங்கள்னு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். நீங்கள் தமிழ்நாட்டோட செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? இப்போ அவங்க அந்த பணத்தை புதைப்பதற்கு இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும்ங்கக்கூடியது ஒரு துயரகரமான சம்பவம். இந்த சர்ச்சுகள் கிறிஸ்தவ மீனவர்களை அடியாட்கள் மாதிரி பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு துலுக்க மாநாட்டுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் நடக்கிறான்னா தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் உள்ள சாதாரண மனுஷன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த துலுக்க மாநாட்டுக்கு தான் தண்ணி அதிகம் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதிகையோடு இருக்குது. அப்படின்னா ரெண்டாவது நேஷ்னல் ஹெரால்டு, அது ஒன் ஆஃப் த அவென்யூஸ் ஃபார் தெம் டு லாண்டர் மணி. இப்போ அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீல் வச்சிடுச்சு. ஆமாம், மொத்தமாக எழுத்து முடிஞ்சிருச்சு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தேர்வில் பிட்டடித்த விழுப்புரம் ராமகிருஷ்ணா பள்ளி மாணவி கண்டித்தமைக்காக தற்கொலை. இந்திய துவரம் பருப்பு மகசூல் அமோகம். தமிழகத்திலே அதிக விலையுள்ள கனடா பருப்பிற்கு டெண்டர். கல்லறையில் பிணத்தை புதைப்பதற்காக நீதிமன்றம் சென்று போராடி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவர். தப்லீக் ஜமாத் மாநாட்டிற்கு 2.42 கோடி நிதி ஒதுக்கிய தெலுங்கானா காங்கிரஸ் அரசு. தேசத்திற்கு உதவுங்கள் என்ற பெயரில் கிரவுட் ஃபண்டிங்கில் இறங்கிய காங்கிரஸ். இந்த செய்திகள் குறித்து திரு பாலகௌதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். ஒரு மாணவி பிட்டெடுத்ததை கண்டித்ததற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, அவள் பேர் சுனிதா என்ற பெயர். அரையாண்டு தேர்வு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்வில் தமிழ் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தமிழ் தேர்விலேயே பிட்டெடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்த ஆசிரியர் கண்டித்து வீட்டில் போய் உங்களுடைய பெற்றோரை அழைத்து விட்டு நாளை தேர்வுக்கு வா அப்படின்னு சொல்லி அழைத்து அனுப்பிவிட்டார்கள். அடுத்த நாள் பெற்றோரை அழைத்து கொண்டு மாணவி பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள். பிரின்சிபல் முன்னிலையில் மாணவி செய்த தவறினை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பெரிதாக எதுவும் கண்டிக்கவில்லை என்று அந்த பகுதியில் உள்ளவர்கள் தரக்கூடிய செய்தி. இதை கேட்டு அந்த மாணவியினுடைய தந்தை மிகவும் கோபமடைந்து அந்த பிரின்சிபல் அறையை விட்டு வெளியில் வந்த உடனே மாணவியை அவர் அடித்திருக்கிறார், திட்டியும் இருக்கிறார். எனக்கு மிகுந்த அவமானமாக இருக்கிறது, நான் இவ்வளோ தூரம் ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சோம், நீ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறாய் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவியை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த பெண் தூக்குமாட்டி மரணமடைந்திருக்கிறாள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில் இந்த பெண்ணினுடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த பள்ளி தான் இதற்கு காரணம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரித்த போது அங்குள்ள என்ன செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தி என்பவரும் தான் இந்த போராட்டத்திற்கு காரணம். அந்த உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவியை திட்டவோ எதுவும் சில கண்டிக்கவோ இல்லை. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த மாணவி தொடர்ந்து இந்த மாதிரியாக பிட்டடிக்கும் பழக்கத்தை ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது குறித்து இப்போ பெற்றோர்களிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அரையாண்டு தேர்வு என்பதால் அவர்கள் கண்ணு முன்னாடியே பிடிக்கவுமே இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாணவியை அதிகமாக கண்டித்தது அடித்ததும் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் தானே தவிர ஆசிரியர்கள் எதுவும் இந்த சம்பவத்தில் பெரிய அளவில் அவர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டம் நடத்தவே அந்த சமயத்தில் அங்கே ஆர்டிஓ காவல்துறையினர் அனைவரும் அங்கே இப்போ ஒரு 6 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாக அந்த உடலை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி பள்ளிக்கூட தரப்பிலிருந்து அவர்கள் இந்த எல்லா வீடியோ ஃபுட்டேஜ், சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்தையும் இன்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணையில் இருக்கிறது. கருஞ்சிறுத்தையா? ஆமாம், கருஞ்சிறுத்தை கலியமூர்த்தியா. இந்த கருஞ்சிறுத்தை, சிறுத்தை, புலி
இதெல்லாம் காட்டில் இருக்க வர பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஊருக்குள்ளே விட்டதுதாங்க பிரச்சனையே. ஒரு பள்ளிக்கூடத்தில் காப்பி அடிக்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டு பண்ண உடனே அந்த குழந்தை சூசைடு பண்ணிடுச்சான். உடனே இவங்க போராட்டம் நடத்தினாங்களாம். உடனே போலீஸ்காரங்களாம் 6 வாத்தியார்கள் மேலே கேஸ் போடுறாங்களாம். அப்போ இது எதை காட்டுது? இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல இந்த பொறுக்கி திங்குற பசங்க ஒரு 4 பேர் இருப்பான். இவனுக்கு தொழிலே இதான். இப்போ பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெப்புடேஷன் கெட்டு போச்சா? ஆமாம். இப்போ இந்த 6 வாத்தியாருக்கு மேலே கேஸ், நீ இந்த 6 வாத்தியார் நீ கோர்ட்டுக்கு நடக்கணும். இப்போ என்ன, நீ பேரம் பேசுவான், நீ இந்த காசைத்தான் நான் அதை பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ இவனுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இன்றைக்கி பல குழந்தைகளுக்குள்ள வாழ்க்கை பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பய உணர்வும் பள்ளி நடத்த முடியாத ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருகிறது. இதைத்தான் நம்ம கவனிக்கணும். இந்த கனியாமூர் பள்ளிக்கூடத்துலையும் இதே மாதிரி தான் இந்த பயிலவை பண்ணான். ஆமாம். இல்லை, எதை கவனிக்கணும்னா இது எல்லாமே ஹிந்து நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய பள்ளிக்கூடங்கள். அதே நேரத்தில் இந்த பயிலுகை எந்த பயிலுகளும் அன்னைக்கு அங்கே போகல, மைக்கேல்பட்டியில் ஒரு பயிலும் போகலை. அங்கேயும் சூசைடு தானே நடந்தது. ஆமாம் ஆமாம். இத்தனைக்கு அங்கே மதம் மாற மறுத்தேன்னு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. என்ன பண்ணால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜிலெல்லாம் பார்த்தா எந்த ஆசிரியரும் எதுவும் சொல்லலை. இந்த கம்ப்ளைண்ட் அந்த பேரண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது காப்பி அடிக்கிறது கூட சிசிடிவியில் பிக்கப் ஆகிருக்கு. இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது திட்டினது அவங்க அப்பா. சரி, அப்போ அவங்க அப்பா வேலை இப்போ நீங்கள் ஏன் கேஸ் போடல? ஆமாம். ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா கூட இது ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை. 10 சொந்தக்காரனை கூட்டிகிட்டு போய் இவங்க பிரச்சனை பண்ணான அந்த 2 விடுதலை சிறுத்தையும் பகுஜன் சமாஜ் கட்சியும். ஆமாம். அப்போ இந்த கட்சியின் நோக்கம் என்ன? கூட்டத்தை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் கட்சியின் நோக்கம். இப்படிப்பட்ட கட்சிகளை முதல்ல இந்த ஓட்டுக்காக இந்த நாட்டில் அரசியல்வாதிகளும் இவனுங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமானவன் இல்லை லோக்கல் லிமிட்டை 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி வருகிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு நல்ல உதாரணமான செய்தி எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக இவ்வளோ தூரம் இந்த பயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போலீஸ்காரங்கன்னு எனக்கு தெரியலை. 4 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ பேரும் போயிருக்க போகிறான். ஆமாம். அவங்க அப்பா அம்மாவுக்கே பிரச்சனை இல்லை. இந்த 4 சொந்தக்காரன் சொன்னானா இவன் வந்தானா இதை வச்சு ஒரு ஜாதி அரசியல் அதில். அப்போ இது எந்த அளவில் இந்த மாதிரியான அயோக்கியர்களுக்கு இந்த நாட்டில் நிர்வாகம், அதுவும் குறிப்பாக போலீஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அபரீதமான முக்கியத்துவம். இது காரணம் என்னடான்னா அவன் திமுக கூட்டணியில் இருக்கானா, இல்லைன்னு சொன்னால் அவன் ஜாதியை வச்சு பேசிவிடுவானா இன்னொரு கட்சிக்காரன். அப்போது ஜாதி அரசியலுக்கு அடிபணிந்து தான் இன்று தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க பகுத்தறிவு, ஜாதியற்ற சமுதாயம் இதெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ்நாட்டில்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ரெண்டாவது, ஹிந்து நிறுவனங்கள் இப்படி திட்டமிட்டு தாக்கப்படுகின்றன. ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் உடனே ஒரு ஹிந்து நிறுவனம்னா அதை கார்னர் பண்ணுறது, இதை இன்றைக்கி ஒரு வழிமுறையாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான குரூப்புகள் ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது இன்னும் ஒரு துயரகரமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி பள்ளிக்கூட வாத்தியார் அப்படின்னு சொன்னான்னா ஒரு மரியாதை என்பது சமுதாயத்தில் இருந்தது. அந்த மரியாதையை கெடுத்ததும் இந்த திராவிடம் தான். ஏன்னா தகுதி இல்லாத வயல்கள் எல்லாம் பிடிச்சி அந்த ஜாக்டோ ஜியோன்னு ஒரு அமைப்பை வச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள கண்ட வயல்களெல்லாம் வாத்தியானாக்குறதுக்காக வேண்டி பாடத்திட்டங்கள் எல்லாம் நாசப்படுத்தியது. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் மாரல் எஜுகேஷனோடு பல அம்சங்களில் மொராலிட்டியும் ஒன்று. ஆனால் இன்றைக்கி அந்த மொராலிட்டிக்கே விரோதமாக பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏற்கனவே மந்திரி அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னான்னா, பையன் தப்பு பண்ணியாச்சுன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் பேடு போட்டு கொடுக்கப்படாது அப்படின்னு இந்த மகேஷ் பொய்யாமொழி தானே சொன்னது இவர் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லட்சணத்தில் வேறு, நீங்கள் அரசு பள்ளிகளில் படிங்க, படித்தாச்சுன்னா மார்க்கு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் குழந்தைகள்லாம் ரொம்ப மரியாதைக்குரியதாக இருக்கும்னு டெய்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா வாரத்துலேயும் ஒரு நியூஸு, ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியான்னு அடித்தான், இல்லைன்னா லேபை உடைச்சான், இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளே தண்ணி அடித்தான், இந்த மாதிரி நியூஸ் வராத வாரமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ கல்வி நிலையங்களை
இந்த மாதிரியான ஒரு ரவுடி நிலையங்களாக மாற்றிய பெருமை என்பது இந்த திராவிடத்துக்கு தான் உண்டு. இப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அரசு பள்ளியை விட்டு இப்போ தனியார் பள்ளி யோக்கியமாக நடத்தியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரசியல்காரனுங்க, அதாவது இந்த மாதிரி இந்த பொறுக்கி திங்குற கூட்டங்கள், இது ஒரு நாளனா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அங்கே கட்டிங் வாங்க போகிறது. ஏற்கனவே அரசு பள்ளிக்குள்ள யோக்கியதை இப்படி, தனியார் பள்ளின்னா இதுக்குள்ள யோக்கியதை இப்படி. மூணாவது எப்போ இன்னொன்றுனா கிறிஸ்தவ துருக்க பள்ளிகள், அங்கே நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மைக்கேல்பட்டி விவகாரத்தில் நம்ம லாவண்யா சூசைடில் நம்ம பார்த்தோம் அது என்ன நடந்தது அப்படின்னு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குழந்தையின் எதிர்காலம் என்பது இன்னைக்கு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்கணும். இது ஒரு துக்ககரமான செய்தியாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அபாயகரமான செய்தி என்பதை விட ஒரு துக்ககரமான செய்தியாக பார்க்கிறேன். இது ஒன்று ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ரெண்டாவது, ஸ்ட்ரிக்டாக எந்த பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியார் இருந்து ஒழுக்கமாக பள்ளிக்கூடம் நடத்தி விட முடியாது. அது ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஹிந்து பள்ளிக்கூடங்களில் நீங்கள் முத்திர குத்தி லோக்கலில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதனால் லாபப்படுறது அது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லீம் பள்ளிக்கூடங்கள். நீங்கள் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவன் தான் ஊரில் மட்டும் பள்ளிக்கூடம் வச்சுருக்கான்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்குள்ள எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் எய்டு இல்லாமல் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா பர்சன்டேஜ் வைஸ் ஹிந்துக்கள் தான் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசாங்கம் காசு கொடுக்கிறது என்பதற்காக கல்வி நடத்துபவர்கள் மைனாரிட்டிகள், ஹிந்துக்கள் அப்படி நடத்துறது இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரியான கல்வி நிறுவனத்தை நீங்கள் எப்படி ஒழிக்கிறது? என்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி இப்போ எஜுகேஷனை ஓப்பன் பண்ணி விட்டீங்களோ ஹிந்துக்கள் அந்த ஃபீல்டை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ எப்படி ஹிந்துக்கள் அங்கேருந்து புஷ்அப் பண்ணுறது? முன்னாடி கான்வென்ட்டில் படித்தா தான் குழந்தை நல்லா படிக்கும். ஆமாம், அப்படி ஒரு எண்ணம் உண்டு ஒரு காலத்தில். கண்டிப்பாக. இன்னைக்கு 10 டாப் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இந்து பள்ளிக்கூடமாக தான் இருக்குது. இப்போ இதை ஒழிக்கணும். அப்போ ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் என்னைக்கு வந்தாலும் ஹிந்து அதில் முன்னோக்கி வந்துடுறான். ஆனால் அந்த மாதிரி ஒன்றை கொண்டு விடவே கூடாது. ஸோ இந்த ஒரு சதி செயலில் ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ரெண்டாவது, வாத்தியார்களுக்கு மேலே சம்மந்தம் இல்லாமல் பள்ளிக்கூட வாத்தியார்கள் மேலே இந்த மாதிரி கேஸ் போடுறது அப்படிங்கக்கூடியது மிகவும் தவறானது. சரி, அப்படியே வாத்தியார் கண்டிச்சா கூட என்ன தப்பு? பொண்ணு பண்ணது தப்பு தானே? தப்பு தானே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரோட்டில் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான், ஒரு போலீஸ்காரர் பிடிக்கிறாரு, கேஸ் போடுறாரு, அவன் உடனே சூசைடு பண்ணுறான். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஜில்லா எஸ்பிக்கு மேலே கேஸ் போட்டுருவோமா? போடணும்ல. ஆமாம், நியாயமான விஷயம். அவர் தான் அதை தூண்டினார். ரைட்டு. அப்போ அதை ஒவ்வொரு தடவை நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் அவர் போடுறாங்க ஒரு லிஸ்ட்டு, இவ்வளவு கேஸு கொலை, இவ்வளவு கேஸு கற்பழிப்பு, இவ்வளவு கொள்ளை அப்படின்னு போடுறாங்க. அப்போ இதனால் மனம் உடைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு 2 குடும்பம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டின் ஹோம் மினிஸ்டர், அதாவது இப்போ உள்ள சீஃப் மினிஸ்டர், அவர் வெளியே நம்ம இந்த மாதிரி கேஸ் போடலாமே. நீங்கள் ஏன் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க? போடலாமா? போடக்கூடாது இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தப்பு பண்ணால் கண்டிக்கிறதுக்கு வாத்தியாருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் பையன் எப்படி உருப்பிடுவான்? இப்படி மாணவர்களை ஒரு கட்டுக்கோப்பாக ஆசிரியர்கள் எப்படி கிளாஸ் எப்படி நடத்த முடியும் நாளைக்கு? எப்படி வாத்தியார் கிளாஸ் நடத்துவார் நாளைக்கு? அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தமிழ்நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆப்பிரிக்கா மாதிரி தமிழ்நாட்டை ஆக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஆப்பிரிக்கா நிறைய சுற்றி இருக்கேன். இந்த ரைட்ஸு மண்ணாங்கட்டின்னு பேசி 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 ஒழிஞ்சதில் ஒரு கான்டினென்ட் அந்த ஆப்பிரிக்கா. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அந்த திசையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இது இப்போ காப்பி அடித்ததுனால தற்கொலை. ஆமாம். அப்போ நீட்டு எழுதுனதுனால தான் தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னவங்க இப்போ காப்பி அடிக்கிறதுனால, அதனால் இப்போ காப்பி அடிப்பதை நாம் இப்போ இயல்பாக்கி விடலாமா? சொன்னாலும் சொல்லலாம். இப்போ இது கையெழுத்து வாங்க கிளம்பலாம்ல? கண்டிப்பாக.
அடுத்து அதானே நடத்தணும். ஆமாம், அதை நடத்தணும். இன்னொரு இது மாதிரி ஆச்சு இப்போ இதுக்கான ஆமாம், அவ்வளோதான். நீ அடுத்தது அதானே நம்ம பண்ண. இப்போ எப்படின்னா நீட்டு நிறுத்தியாச்சுன்னா தற்கொலை நின்றுங்கிறீங்க. ஆமாம், அப்போ எக்ஸாம் நிறுத்தியாச்சுன்னா தற்கொலை நின்றும்ல. இந்த மாதிரி பிரச்சனையே வராது. காப்பி அடிக்கிற பிரச்சனையே வராது. ஆனால் என்ன பரீட்சையே வேண்டாம்னு சொல்லிட வேண்டியது தானே. ஸோ அதனால் எந்த ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான இந்த மனோநிலை குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகளும் ஆளக்கூடிய அரசாங்கங்களுமே இந்த மாதிரியான தற்கொலைகளை இல்லை அப்படின்னா என்ன எவனும் கண்டிக்கப்படாது அப்படிங்கக்கூடிய போக்கை இவனெல்லாம் ஊக்குவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான மனநிலையில் உள்ள சமுதாயம் தான் உருவாகும். அதனால் இதற்கு தமிழ்நாடு அரசு, நான் சொல்கிறது இந்த அதிமுக மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள அதிமுகவையும் சேர்த்து சொல்கிறேன், இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள இந்த போக்கு இதுதான் இதற்கு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஹிந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அதெல்லாம் டார்கெட் பண்ணுறது, அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் இது ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக பேச வேண்டும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விடுதலை சிறுத்தை, இந்த கட்ட பஞ்சாயத்து கட்சிகள் 10 ஓட்டுக்காக வேண்டி கூட்டணி வச்சு இந்த கட்ட பஞ்சாயத்து கட்சிகள் எல்லாம் வளர விட்டதின் விளைவைத்தான் இன்று தமிழகம் அனுபவித்து வருகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உள்நாட்டிலேயே துவரம்பருப்பினுடைய மகசூல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவிலிருந்து துவரம்பருப்புவை வாங்குவதற்காக டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். இதில் பல முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ புகார்கள் வந்திருக்கின்றன. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதனுடைய விலை இன்னைக்கு இப்போ அதிக அளவில் துவரம்பருப்பு உள்நாட்டிலேயே மகசூல் அதிகரிக்கும் பொழுது கனடா பருப்பினுடைய விலையை விட குறைவாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த டெண்டர் இப்போ கோரப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் 1 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கூட இல்லாமல் 3 மாதங்களுக்கு இந்த டெண்டரும் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடுத்த குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். அதை தவிர என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கனடா பருப்பு பெருமளவில் மக்கள் விரும்புவதும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பருப்பை எதற்காக வாங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய இன்னொரு கேள்வியும் இதில் எழுந்திருக்கிறது. இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 60,000 டன் துவரம் பருப்பை இப்போ டெண்டர் எடுக்க போகிறதாக இப்போ அறிவித்திருக்கிறார்கள். இதில் டெண்டர் ஒரு 7 நிறுவனங்கள் இந்த டெண்டரை வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு, கனடா துவரம்பருப்பு 2க்குமான டெண்டர் விடப்பட்டிருக்கு. அது 7 நிறுவனங்கள். அதில் ஒரு டெண்டர், இந்த மாதிரியான பருப்புகள் டெண்டர் இடும்போது இப்போ ஒரு டெண்டர் விட்டுருக்காங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் என்ன அளவுக்கான பருப்பை சொல்கிறார்களோ அதை சப்ளை செய்யவில்லை என்றால் அந்த நிறுவனமோ அதனுடைய துணை நிறுவனங்களுமோ அடுத்த டெண்டருக்கு பங்கேற்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்கிற நிலைமையில், போன தடவை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொடுத்த டெண்டருக்கே இன்னும் கொடுத்து முடிக்காத, சப்ளை செய்து முடிக்காத ஒரு நிறுவனம் இந்த டெண்டரில் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இதில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல முறைகேடுகளுக்கு இது வழிவகுக்கணும். அதனால் இதுக்கு உடனடியாக இதில் இதுக்கான புகாரை எடுத்து இதை விசாரிக்கணும் அப்படின்னும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியப்படுறதுக்குள்ள இல்லை, நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்னென்னா கனடாவிலேருந்து. ஸோ இந்த கனடாங்கக்கூடியது ஓகே, அது பருப்பு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கனடா அப்படிங்கக்கூடிய நாட்டை இவர்கள் இன்வால்வ் பண்ணும்போதே எனக்கு இதுக்கு பின்னாடி வேறு பல சந்தேகங்களும் இருக்கிறது. ஜெகத் காஸ்பருங்கக்கூடிய பாதிரியார் ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரங்களையும் தமிழர்களின் வியாபாரங்கள்னு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார். எனக்கு அவர் மேலே கடுமையான சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் இதுவரை தேச துரோக செயலுக்காகத்தான் பல விஷயங்களையும் அவர் செய்திருக்கிறாருங்கக்கூடியது நமக்கு தெரியும். நிச்சயமாக. ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டிலிருந்து சில லாண்ட்ரிங்காக வேண்டி இந்த இறக்குமதிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதை ஒரு கேடயமாக்கி ஏதாவது ஒரு பணம் சுற்றி வருவதற்கான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இதில் தெரிகிறது. ஏன்னா உள்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸஸில், ஏன்னா இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணி, அதனால இந்த ப்ரைஸஸில் இப்போ ஆர்டினரியாக அதோட ப்ரைஸஸ் இப்போ அதிகமாக வருவதற்குள்ள வாய்ப்பு குறைவு தான். அதனால் இதில் எந்த லாபமும் அடைய போவதில்லை அரசாங்கம், ஆனால் நஷ்டம்தான் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது கனடாவிலிருந்து எடுத்தால். ஏன் அப்படி குறிப்பிட்டு இவங்க கனடாவை கொண்டு வரணுங்கும்போது தான் இந்த சந்தேகம் என்பது நமக்கு வலுக்கிறது. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இன்னொரு விஷயம் கூட இந்த இதில் பார்க்கணும். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்,
அதில் தமிழ்நாடு ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு இவங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். சரி, அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இவங்க எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க, இல்லை எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க? ஆமாம், அது ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ இந்த பருப்பு ரெக்குவயர்மெண்ட், இவ்வளோ நெல் ரெக்குவயர்மெண்ட், இவ்வளோ இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டோட செல்ஃப் சஃபிஷியன்சிக்குன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? இப்போது மோடி ஆட்சி வந்த உடனே ஒரு விஷயம் பண்ணாங்க, எல்லாரும் ஆயில் சீட்ஸை வந்து இந்தியாவில் விவசாயிகள் நிறைய பண்ணுங்கன்னு மோடி அறிவித்தார். இந்தியாவில் எண்ணெய் உற்பத்தி அதிகரித்தது. இந்தியாவில் எண்ணெய் உற்பத்தி அதிகரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாக்காரன் அப்படியே கொஞ்சம் அடங்கினான். அப்போ இந்த மாதிரி நாட்டின் தேவைக்கு ஏற்ற மாதிரி கிராப்பை இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த வெங்காயம் எக்ஸ்போர்ட் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறது, ரைஸ் எக்ஸ்போர்ட் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த 6 மாதத்தில் இதில் வந்து ஷார்ட்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் சிந்திச்சு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் தான் உலகத்திலேயே நாங்கள் தான் முன்மாதிரிங்கிறீங்களே. அவள் என்னென்னலாம் நமக்கு டெபிசிட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் ஃபார்மர்ஸுக்கு ஏதாவது ப்ரமோட் பண்ணுற மாதிரி இது எங்களுக்கு தேவை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த பணத்தை கூட வேண்டாம், உங்கள் அப்பா வீட்டு பணத்தை செலவு பண்ண வேண்டாம், மோடி அப்பா வீட்டு பணத்தை நம்ம செலவு பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி தானே? ஆமாம். உங்கள் அப்பா கலைஞர் மகளிர் திட்டம்ங்கக்கூடிய பேர். ஆமாம். அவள் அப்பா வீட்டு பணத்தையே செலவு பண்ணாங்க இல்லை இல்லையே, நம்ம வரி பணம் தானே. ஆமாம். ஸோ அதே மாதிரி மோடி மட்டும் அப்பா வீட்டு பணமானு கேட்குறாருல ஒருத்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அவர் வந்து சரி அந்த மோடிகிட்ட கேட்டால் அவர் அதுக்கு பணம் கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் ஏன்னா அவர் என்ன நினைப்பார், பரவாயில்ல ஒரு ஸ்டேட் வந்து ஃபுட் செல்ஃப் சஃபிஷியன்சியை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம ஆதரவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை நரேந்திர மோடிக்கு உண்டு. ஏன்னா அவர் மோடி அவருக்குள்ள அப்பா பேரில் எதையும் நடத்தலை, அவரோட தாத்தா பேரில் எதுவும் நடத்தலை. இந்த அப்பம் பேர், தாத்தம் பேர், அம்மா பேர், ஒன்று விட்ட சித்தி பேர், இதெல்லாம் வைக்கிறது நீங்கள் தானே. ஆமாம். 5 கூடிய பேரில் வந்து நடத்துனது, முத்துவேலர் பேரில் வைக்கிறது. ஏன்னா முத்துவேலருக்கு தமிழ்நாட்டில் 5 முத்துக்குள்ள கான்ட்ரிபியூஷன் என்ன? தமிழ்நாட்டில் கருணாநிதி என்ன கான்ட்ரிபியூஷன்? ஊழலை தவிர. ஆமாம். அப்புறம் இருக்க ஸ்டாலின் கான்ட்ரிபியூஷன் தான், கனிமொழின்னு ஒரு கான்ட்ரிபியூஷன், அதெல்லாம் வெவ்வேறு. அந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி நான் சொல்ல வரல. நீ எதுக்கு சொல்ல வரேன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்க பேரில் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? இப்போ நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ அப்போ இது என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி நரேந்திர மோடியோட கான்ட்ரிபியூஷன்னா நம்மளால் ஆயிரக்கணக்காக அடிக்கிட்டு போகலாம். ஆனால் அவர் அப்பம் பேரை வச்சாரா, அவங்க ஆயா பேரை வச்சாரா? இல்லை, வைக்கல. இல்லை, நீங்கள் தானே வச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. ஆமாம். அப்புறம் என்ன அவரை போய் அப்பம் பேரன்னு கேட்குறது? அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து. ஆமாம். பொறுக்கித்தனமாக கேட்குறது இதுக்கு பேர். உன் அப்பா வீட்டு காசா கொடு, அப்போ நீ கொடுத்து முட்டை உங்கள் அப்பா வீட்டு காசா? அது என்ன வார்த்தை இதெல்லாம்? ஒரு அநாகரீகத்தின் உச்சம் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் போட்டு பண்ணியிருக்கலாமே, ஏன் அது எதுவுமே செய்யலை? அப்போது விவசாயத்துறைக்கு துரோகம் பண்ணுறது. இப்போ அங்கே ப்ரொக்யூர் பண்ணுற ப்ரைஸை ஏன் டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணக்கூடாது? நம்ம ஊரில் உள்ள விவசாயி லாபப்படுவானே. ஒரு டெண்டர்னால் அவன் ஒரு ஏஜென்ட்டு, அவன் ஒரு இடத்துலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அவன் ஒன்றுக்கு சப்ளை பண்ண போகிறான். கரெக்டாக? கண்டிப்பாக. இது நீங்களே ஒரு சிஸ்டம் வைங்க, எங்களுக்குள்ள தமிழ்நாட்டோட இந்த ரெக்குவயர்மெண்ட் இது, அதனால அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை சொல்லி இந்த ஏரியாவில் நமக்கு இவ்வளோ டன் வேணும்ப்பா, அதுக்கு நீ ப்ரமோட் பண்ணலாமே. தாராளம். ஏன் பண்ணலை? அப்போ இந்த டெண்டர் போடுறது நோக்கம். இதே தான் வந்து அந்த சுகர் கேனுக்கு வந்து அந்த சரத்பவார் குரூப் அங்கே பண்ணும் மகாராஷ்டிராவில், இவங்க இங்கே பண்ணுறாங்க. அப்போ இதனால் உள்ளூர் விவசாயிக்கு பண்ணுறது துரோகம். 2வது வெளிநாட்டில் உள்ள பணத்தை லாண்டர் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வசதி. 3வது இந்திய விவசாயிகிட்டேருந்து பொருளை வாங்காமல் இன்னொரு நாட்டில் வாங்குறதுனால இவங்களுக்கு உள்ள வருமானத்தை ஒழிக்கிறது. அப்போ எல்லா விதத்துலேயுமே இந்த தேசத்துக்கு விரோதமான விஷயம். ஒரே ஒரு ஆளுக்கு லாபம், டெண்டர் கொடுத்து எடுக்கிற ஆட்களுக்கு மட்டும் லாபம். அந்த டெண்டர்லேயும் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துவரம்பருப்பு வந்து 134.7 ரூபாய்க்கும், கனடாலேருந்து வர்றதுக்கு வந்து 133.75க்கும் டெண்டர் கொடுக்கப்படுதா சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு வெளிச்சந்தையில் என்ன விலை விற்குதோ அதை விட கூடுதலான விலை இதில் இருக்கு. ஆமாம், ஓப்பன் மார்க்கெட் விலை கூட. இத்தனைக்கு நான் வாங்குறது ஹோல்சேலில். ஆமாம் ஆமாம். ரீட்டைல் மார்க்கெட்டிங் கூட ஹோல்சேலில் வந்து விலை கூடுதல். அப்போ இதெல்லாம் வெளிப்படையான ஒரு ஊழல். ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அறப்போர் இயக்கத்துல இருந்து அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆமாம், 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து இதே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ராஜஸ்தானில் வாங்கும்போது நீ ஏன்டா 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு அவர் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரே பிரைஸில் பல கம்பெனி அதே டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளை பண்ணுறான் தமிழ்நாட்டுக்கு. அதாவது எல்லா பயிர்களுக்கும் பிரித்து கொடுத்துரு. அப்போ ஒருத்தனுக்கு எதிர் இன்னொருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்ல. கண்டிப்பா.
இப்போ 2 பேர் இருந்து ஒருத்தன் மட்டுமே டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளை பண்ணுறான் அப்படின்னா இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான், பார்த்தியா அதுக்கு கூடுதல்னு சொல்லி வந்து கேச போடுவான். கரெக்ட். ரெண்டாவது டெண்டர் ஓப்பனிங்கில் அந்த ப்ரொசீஜரில் அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்லுவான். எவன்லாம் இருக்கானோ சப்ளையர் அவனுக்கு வீதிச்சு கொடுத்துரும், அவனும் ஒரே ப்ரைஸ். அப்போ ப்ரொக்யூர் பண்ணுறது இவங்களே ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், வெவ்வேறு பேரில் சப்ளை பண்ணிக்கணும், ஜடையில் உள்ளதை சாப்பிடணும். அவ்வளோதான், இதானே அது. கண்டிப்பாக. ஸோ அதனால் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் சர்க்காரியாக வந்து என்ன சொன்ன விஞ்ஞான அடிப்படையில் ஊழல், நம்மால் ஊழல்லையே விஞ்ஞானம் கண்டுபிடிச்சவங்கிறத வந்து இன்னும் சர்க்காரியாக புரிஞ்சுக்கலை. ஸோ அப்போ இது நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மர்ஸ் பில்களுக்கு எதிராக கொஞ்சம் பேர் போராடலாம் பண்ணானு உள்ள. ஆமாம் ஆமாம். ஏன் அவனுக்கு அம்பிட்டு பேர் இப்போ கிளம்பி போய் கேட்க வேண்டியது தானே. ஏன்டா உள்ளூரில் உள்ள விவசாயிக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ ஏன் கனடாக்காரன்ட்ட துட்டு கொடுத்து வாங்குற? இன்னும் சொல்லப்போனால் எங்கள் உள்ளூர் விவசாயி குறைஞ்ச விலையில் தரான், அதிக விலையில் நீ கனடாக்காரன்ட்ட வாங்குறிய, ஏன் அந்த விலையில் வந்து நீ ஏன் எங்கள் ஊர்காரன்ட்ட வாங்கக்கூடாது? கேட்கலாம்ல. நிச்சயமாக. இந்த ஒருத்தர் அம்மனாமா ஒருத்தர் நடந்தார், அவருக்கு பேர் ஐயா கண்ணு. அவர் இப்போ அதே மணி அடிச்சுக்கிட்டு போய் இங்கே நிற்க வேண்டியது தானே, ஐயா 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 இந்த மணியை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு. இப்போது விவசாயிகளை வைத்து அரசியல் செய்கிறார்களே தவிர விவசாயிகளுக்கு எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாதவர்கள். அதாவது இன்னும் பச்சையாக சொல்ல போனால் பணத்திலையும் பணத்தை பார்ப்பவன் திராவிடன். அதனால் விவசாயி செத்து போனால் கூட அவனுக்கு கவலை. அதை வச்சு எப்படிரா, அதை வச்சு ஒரு மானியம், விவசாய சாவு எப்படி நடந்திருக்கு பார், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கிறது? இதுக்கு வெளியில் எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு ஆட்சி. இதைத்தான் பாரதி சொன்னான், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். அதுக்கு முழு உதாரணம் இந்த அரசாங்கம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறந்த ஒரு பெண்ணினுடைய உடலை வந்து புதைப்பதற்காக இடம் கொடுக்காமல் சர்ச்சை அலைகழித்து விட்டிருக்கிறார், பாதியார் அலைகழித்திருக்கிறார் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளைத்தோப்பு அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவர் ஜெகன், அவருடைய மனைவி மேரி சுபா ரேவிதா அப்படிங்கிறவங்க. அவங்க 4 நாட்கள், அதாவது கடந்த வாரத்தில் வந்து இறந்திருக்கிறார்கள். காரணம் வந்து ஒரு புற்றுநோயினால் அவர்கள் அவதிப்பட்டிருந்தார்கள், அதில் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர் ஒருவருக்கும், அதாவது ஜெகனுடைய உறவினர் ஒருவருக்கும் அந்த பிள்ளைத்தோப்பு சர்ச்சுக்கும் அந்த பகுதியினுடைய ஊர் நிர்வாகத்திற்கும் இடையில ஏதோ நிலத்தகராறு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த தகராறை காரணத்தை காமிச்சு மேரி சுபா ரேவிதாவை அவர்கள் வந்து புதைப்பதற்கு, கிறிஸ்துவ முறைப்படி சடங்குகள் செய்து புதைப்பதற்கு இடம் தரவில்லை, அதற்கு மறுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து முதல்ல வந்து சர்ச்சு பாதிரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் வந்து அங்கேருந்து சரியான பதில் கொடுக்காதனால் அவர் உடனடியாக அடுத்ததாக மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்துருக்காங்க. அங்கேயும் சரியான ஒரு பதில் கிடைக்காததுனால் அவர் வந்து அதற்கு அடுத்ததாக வந்து இவங்க வந்து அந்த உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கார்கள், சாலை மறியல் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதற்கு பிறகும் தீர்வு கிடைக்காமல் பக்கத்து ஊரில் போய், பக்கத்து மீனவ கிராமத்தில் போய் புதைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் இவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேயும் அவர்களால் புதைக்க முடியாமல் கடைசியாக வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய உறவினர்களுடைய ஒரு இடத்துல, ஒரு பட்டா நிலத்தில் புதைத்திருக்கிறார்கள். அதற்கு பின் இந்த ஜெகன் என்பவர் என்ன பண்ணியிருக்கார், உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்தவ முறைப்படி ஊர் பொது மைதானத்தில் நான் புதைப்பதற்கு எனக்கு அனுமதி வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு ஜெகனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கிறது, கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது, இவர்களை வந்து அங்கே புதைப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதிரியார் ஊர் நிர்வாகம் எல்லாத்திற்கும். அதன் பின் அந்த உடலை மீண்டும் எடுத்து அந்த இடத்துல வந்து ஊர் மயானத்தில் புதைத்திருக்கிறார்கள் சடங்குகள் செய்து. ஒரு துக்ககரமான சம்பவம் தான். ஏன்னா ஒரு இறந்தவர், அவங்க அந்த பணத்தை புதைப்பதற்கு இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும்ங்கக்கூடியது ஒரு துயரகரமான சம்பவம். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தின் விடுதலை போராட்டத்தின் முதல் படியாக நான் இதை பார்க்க, நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் அவருக்குள்ள கமிஷன் ரிப்போர்ட்டில் சொல்லும்போது, ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச்சுகள் கிறிஸ்தவ மீனவர்களை அடியாட்கள் மாதிரி பயன்படுத்தி வருகிறார்கள். இது அவருக்குள்ள ரிப்போர்ட்டில் அவர் சொன்னது. இன்னைக்கு அந்த அடியாட்கள், இன்னைக்கு அவர்கள் உரிமையை போராடி பெறக்கூடிய தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இதை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அடிமைத்தளத்திலிருந்து ஒரு விடுதலையாக நான் பார்க்கிறேன். இட் இஸ் அ ஃபைட் அகேன்ஸ்ட் அப்ரஷன் அண்ட் ஸ்லேவரி. யோசிச்சு பாருங்க,
இவங்கள்ட்ட தசமபாகம் வாங்கி நடக்கிறது சர்ச். ஆமாம். சர்ச்சு பாதிரியார் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வந்து இந்த சர்ச்சை நடத்துவோம் அப்படி. ஆனால் இந்த சர்ச்சு பாதிரியார் தான் முடிவு பண்ணுறான் அவன் யாரை கல்யாணம் பண்ணணும், அவன் எங்கே புதைக்கணும், அவனுக்கு எங்கே இது பண்ணணும். நீ வாங்கிதுங்கிறதே அவன்கிட்ட தான். ஆமாம். அப்போது இந்த சர்ச்சு என்பது இந்த சாதாரண மீனவர்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான், உண்மைதான். அப்போ இந்த சுரண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சு அவனுக்குள்ள தனிப்பட்ட உரிமைகளை கை வைக்கிறது. இவங்க தனிப்பட்ட உரிமை என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு மேலே நம்பிக்கை. அதனால அந்த கிறிஸ்தவ மத சடங்குகள் செய்து அனுப்பியாச்சுன்னா அவர் மேலே போவாருங்கிறது அவங்க நம்பிக்கை. நான் பைபிளில் அவங்க போகமாட்டாங்கன்னு தான் இருக்கும். ஆனால் பைபிளில் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து அங்கே விசா கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒன்று யூதராக மாற்றி கொண்டு போகிறாளா இப்படியோ தெரியாது, ஏதாவது அவங்க நம்பிக்கை, நம்பிக்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கை மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னான்னா இவர்கள் வந்து அந்த பாதிரியாருக்கு கட்டுப்படவில்லை. இவ்வளவுதான் மேட்டர். அப்போ இந்த பாதிரியார் ஒரு கோஷ்டி தானே நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பாதிரியார் என்பவர் ஒரு பொதுவான ஒரு சமய குருவாக அங்கே இல்லையே, சுரண்டலை தானே பார்க்குறாரு. அவர் அங்கே கோஷ்டி அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ 2 பேருக்கு இடையில இட பிரச்சனையே, அதுக்காக வேண்டி இவர் உள்ள உடலையா. ஹிந்து சமுதாயத்தில் இப்படி எங்கேயும் பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சில்லை. இல்லை, வேற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனை வராது. அப்போ சர்ச்சு எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளாய்டருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இப்போ எப்படின்னா பாருங்க, இறந்து போயாச்சுன்னா சர்ச் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. பிறந்தாச்சுன்னா சர்ச் ரெஜிஸ்டரில் பண்ணாதான் நீங்கள் அப்புறம் கவர்மெண்ட் இதில் போய் பண்ண முடியும். கல்யாணம் ஆகணும்னா சர்ச்சில் வந்து சால்மனைஸ் பண்ணி சர்ச்சுக்குள்ளே பாதிரியார் கொடுத்தா தான் அவன் கல்யாணம் ஆகும். அப்போது சோஷியலி ஒருத்தனை எந்த அளவு சர்ச்சு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். இங்கேருந்து ஒருத்தன் மதம் மாறியாச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட டிபெண்டன்ஸ் ஆன் சர்ச், he is enslaved by the church. அவனோட சோஷியல் லைஃப் எல்லாமே சர்ச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அவனுக்கு எப்படி வந்து ஒரு சுதந்திர சிந்திக்கக்கூடிய ஒரு இது இருக்க முடியும்? யோசிச்சு, ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் இருக்க முடியுமா? முடியாது. எல்லாம் இந்த சர்ச்சை சார்ந்து தான் இருக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்லேவரி. அப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த போராட்டம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்லேவரிக்கு எதிரான போராட்டமாக நான் பார்க்கிறேன். அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிரியார் வைச்சது தான் சட்டம், அதை மீறி ஒருவேளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கக்கூடியதில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் எப்போ இந்த அடக்குமுறையிலிருந்து எங்களுக்கு இந்திய சட்டம் எங்களை காப்பாற்றும் அப்படிங்கக்கூடியது என்று நிரூபித்திருக்கிறார்கள். இது உண்மைக்குமே மீனவ சமுதாயத்தின் விடுதலை போராட்டத்தின் ஒரு அங்கமாக நான் பார்க்கிறேன். இப்போ இவங்க ஏன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹார்பர் வரக்கூடாதுங்கிறாங்க? ஹார்பர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீனவ சமுதாயத்துக்கு சர்ச்சு டிபெண்டன்ஸிலிருந்து வெளியில் போவதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் கேட்ச் முடிச்சுட்டு வந்தான்னா பல லட்சம் ரூபாய்க்கு மீன் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் அவனுக்கு ஒரு வேலை பண்ணணும்னா அந்த சர்ச்சை சார்ந்து தான் அவன் போய் நிற்பான். ஸோ ஸ்டில் ஹீ இஸ் அ ஸ்லேவ். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹார்பர் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் வட்டம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அதிகம் வரும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மீனவனும் கொஞ்சம் தன்னை அசெப்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகப்படும். அப்போ சர்ச்சுக்குள்ள மோனோபோலி ஓவர் த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி போயிடும். இதனால தான் எந்த டெவலப்மெண்ட்டையுமே அந்த ஏரியாவில் வந்து சர்ச்சை வரவிட மாட்டேங்குது. இப்போ விழிஞ்சம் துறைமுகத்துக்கு எதிரான போராட்டத்தின் பின்னணியும் அதுதான், கூடங்குளத்துக்கு எதிரான போராட்ட பின்னணியும் அதுதான். ஸோ அப்போ ஒரு கொத்தடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்க முடியாத அளவு சோஷியலி அவனை பைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்ச்சு கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. அதை எதிர்த்து இன்றைக்கி இவங்க போராடி கேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வேணால் பேப்பரில் தான் ஒரு சின்ன ஒரு கட்ட நியூஸாக வந்து போராடினாங்க, பணத்தை வைக்கிறாங்க, புதைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை போராடின் முதல் படியாக நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் சர்ச் அப்படின்னு. ஏன் ஐ ஓப்பனர் சர்ச்சுக்குன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அதை எப்படி சமாளிக்கணும்னு வேறு மெத்தட் அவன் கண்டுபிடிப்பானே தவிர அவன் திருந்த போகிறது கிடையாது. சர்ச்சு இதை அப்படி தான் பார்க்கும். ஏன்னா இந்த கட்டுப்பாட்டை ஒரு நாளும் சர்ச்சு தளர்த்தாது. அவன் அதை தளர்த்தியாச்சுன்னா சர்ச்சோட குழப்பு கட்டு போகுமே. கண்டிப்பாக. இவன் சொல்கிற இடத்துல, பாதிரியார் சொல்கிற இடத்துல அவன் ஓட்டை குத்துவானே. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அதனால் எந்த அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டான். ஏன்னா நாளைக்கு இதை எதிர்த்தாச்சுன்னா பாதிரியார் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுன்னு சொல்லி போடாமல் போட்டான்னு ஒன்று.
அதனால் இந்த குடும்பத்துக்கு இப்போ இந்த ஒரு பணத்தை அவங்களுக்கு புதைக்க முடியாது. இந்த பணத்தை கூட புதைக்க முடியவில்லைன்னு அடிக்கடி அப்சர்வேஷன்களில் நம்ம ஜட்ஜுகள்லாம் அப்படியே புரியுவாங்க இல்லையா? ஆமாம். ஏதாவது ஒரு ஜட்ஜு இப்போ இதுக்கு புரிஞ்சாங்களா பற்றியில்? இல்லை. பல ப்ரோக்ராம்களுக்கு இப்போ நிறைய ஜட்ஜுகள் வந்து கோர்ட்டையும் கூட வெளி ப்ரோக்ராமில் நிறைய போய் பேசலாம் போகிறாங்க, இந்த மேடைகளுக்கெல்லாம். யாராவது இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்களா? இல்லை. ஏன்டா இப்போ இதை வந்து என்ன இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஒன்று அமைப்பெல்லாம் வச்சுருக்கானு உள்ள அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு. ஏன்டா நீங்கள் இப்போ அங்கே போக வேண்டியதானே? இந்த கூட்டமைப்பில் போய் அந்த அடக்குமுறையை நீங்கள் உடைக்க வேண்டியதானே? போய் ஒரு சர்ச்சுக்குள்ள கல்லறையில் அந்த சர்ச்சு பாதிரியார் சொல்ல அந்த சர்ச்சு பங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் பணத்தை புதைக்கலாம், வேறு யாரும் புதைக்க முடியாது. அது சிஎஸ்ஐ சர்ச்சுன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறது தான். அது ப்ராட்டஸ்டண்ட்டு, அது மற்ற கத்தோலிக்க சர்ச்சுன்னா அது கத்தோலிக்க சர்ச்சில் இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீல்ல. இப்போது ஜாதிக்கு ஒரு சுடுகாடு நியாயமா அப்படின்னு பேசக்கூடியவங்க இப்போ இங்கே போய் இந்த மாதிரி சுடுகாடு நியாயமா? எல்லா கிறிஸ்தவ பணமும் ஒன்று தானே. பரலோக ராஜ்யம் ஒன்று தானே வச்சுருக்காரு. கத்தோலிக்க பரலோக ராஜ்யம், சிஎஸ்ஐ பரலோக ராஜ்யம், லூத்தரன் மிஷன் பரலோக ராஜ்யம், பெந்தகோஸ்தே பரலோக ராஜ்யம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பரலோக ராஜ்யம், அப்படி ஏதாவது இருக்கா தனித்தனியாக? எனக்கு தெரிஞ்ச ஒரு பரலோக ராஜ்யம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இவங்களுக்கெல்லாம் என்ட்ரி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பைபிளில் அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்த 12,000 வச்சு 1,44,000 யூதனுக்கு மட்டும்தான் அங்கே விசா. ஒரு வயலுக்கு அங்கே போக முடியாது, பைபிளில் அப்படி தான் சொல்லியிருக்கு. பட் இவங்க தான் இப்படி தனித்தனியாக சொல்லியிருக்கு. இப்போ இப்படி தனித்தனி பரலோக ராஜ்யம் இருக்கா? இந்த கேள்வி வரும்ல, இப்போ கண்டிப்பா கேட்டாகணும்ல. கண்டிப்பா. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சாமி இருக்காரு. வெளியில் என்ன ஜாதி சண்டை, எல்லா ஜாதிக்காரனும் அந்த ஒத்த சாமியை பார்க்க போகிறோம். பல சாமி இருக்காங்க நமக்கு. பல சாமியை ஒரு இடத்துல எல்லா ஜாதிக்காரங்களும் பார்க்க போகிறோம். அங்கே மொத்தம் இருக்கிறதே ஒரு இயேசு. ஆமாம். அந்த ஒரு இயேசுவை இம்புட்டு சர்ச்சில் சண்டை போட்டு, நீ இங்கே வரக்கூடாது, நீ அங்கே வரக்கூடாதுன்னு சண்டை போட்டு, ஒரு ஆளை இவ்வளோ உபயோகிச்சு சண்டை போட்டுக்கிறீடா. நாங்கள் பலரை ஒன்றாக்கிக்கிட்டு இருக்கோண்டா, நீ ஒரு ஆளை பல ஆளாக்கிக்கிட்டு இருக்க. அதில் வேறு இப்படி ஒரு கொடுமை. இன்னொரு விஷயம் பாருங்கள், ஹியூமனிடேரியனாக பாருங்கள். ஒரு தாய், அவங்க பசங்க இல்லைன்னா அவங்க கணவர் இறந்து போகிறாங்க. இறந்து போய் ஒரு துக்ககரமான ஒரு இது. அந்த இடத்துல வந்து நீ ஒரு அரசியலை பேசி நீ வந்து பாடியை புதைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான், அவன் ஒரு மத குருவாக இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆமாம், அமைதியான முறையில் அந்த சடங்குகள் நடக்கணும் இல்லையா? அதே சமுதாயம், ஆமாம், அதே சர்ச்சு, ஆமாம், அதே பங்கு. ஆமாம். அப்போ பாதிரியாரை எதிர்த்தா அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கேள்வி இது வருது இல்லை, அப்போ இயேசுநாதர் பாதிரிகளுக்கு சொந்தமா இல்லைன்னா இருக்கக்கூடிய பங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமா? அப்போ இயேசுநாதர் இருக்கக்கூடியது அப்போ அங்கே தீண்டாமை, இது ஒரு விதத்தில் தீண்டாமை தானே? ஆமாம், இது ஒரு விதமான தீண்டாமை, இன்னொரு விதமான தீண்டாமை தானே. அப்போ இந்த தீண்டாமையை எடுத்து இப்போ யார் போராட்டம் நடத்த போறீங்க? அப்போ என்ன பொறுத்தளவில் இது பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் நான் இதை வந்து ஒரு கொத்தடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் வருவதற்கு முன்னாடியே கூட சிறுபான்மையினருக்கு நாங்கள் இவ்வளவு சலுகைகள் தருவோம், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆன சலுகைகள் இவ்வளவு அப்படின்னு எல்லாம் சொல்லி வெளியிட்டிருந்தார்கள், அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள், தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தப்லீக் ஜமாத் அவங்களுடைய ஒரு இஜ்திமா ஈவெண்ட் ஒன்று நடத்த போகிறார்கள். அந்த ஈவெண்ட் நடத்துவதற்காக 2.4 கோடி அமௌண்ட்டை இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதாவது சொல்லப்போனால் 2,45,93,847 ரூபாய் இதற்காக அவர்கள் தரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கே நடக்க போகிறதுனா நெம்மத் நகர் அப்படிங்கக்கூடிய இடத்துல விதர்பா டிஸ்ட்ரிக்டில் இந்த இது ஈவெண்ட் வந்து நடத்த போகிறது. இதற்கு கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் முஸ்லீம்கள் இதில் கலந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாகவும் சொல்லுகிறார்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 85 லட்சம் உள்ள அமௌண்ட் வந்து மிஷன் பகீரதா அப்படிங்கக்கூடிய திட்டத்தின் கீழே வந்து அந்த பகுதியில் இருக்கிற சம்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸை சரிப்படுத்துவதற்காகவும், அதற்கப்புறம் வந்து 68 லட்சம் ஏரி குளங்கள்லேருந்து தண்ணீர் குழாய் கொண்டு போய் அங்கே சேர்த்துவதற்கு ஒரு 68 லட்சமும்,
அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள ரோடுகளை எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்காக சரிப்படுத்துவதற்காக பஞ்சாயத்து ராஜ் கீழே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே 40 லட்சமும் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை தவிர தடையில்லாமல் மின்சாரம் கிடைப்பதற்காக 48,35,847 ரூபாயை அதற்கு ஒதுக்கியிருக்கதாகவும் அதில் செய்திருக்கிறார்கள். அதை தவிர மொத்தமாக 4.58 லட்சம் வந்து மெயின்டெனன்ஸ் வேலைகளுக்காக இந்த பணத்தை ஒதுக்கீடு செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, சையத் உமர் ஜலீல் அப்படிங்கிறவர் தான் இந்த அறிவிப்புகளை எல்லாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கார்கள். இவர் யாருன்னு கேட்டால் மைனாரிட்டி வெல்ஃபேர்னுடைய செக்ரட்டரியாக இன்று வந்து நியமித்திருக்கிறது இந்த அரசாங்கம். இவர் மேலே ஏற்கனவே 2019 இவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. இவர் அப்பொழுது வந்து விதர்பா டிஸ்ட்ரிக்டினுடைய முன்னாள் கலெக்டராக இருந்திருக்கிறார். அப்போ வந்து என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இவர் மேலே வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்காக இவர் வந்து ஒரு 7 மாதம் இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து இவிஎம் மிஷின்லாம் டேம்பர் பண்ணுறதற்கான சில முயற்சியில் ஈடுபட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இவருடைய 7 மாத சஸ்பென்ஷன் முடிஞ்ச உடனேயே அப்போவே வந்து இவருக்கு மீண்டும் ஒரு உயர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள். 2022 அப்போ வந்து இன்டர்மீடியட் எஜுகேஷனுடைய கமிஷனராக அப்போ உடனடியாக அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்த உடனேயே இவர் வந்து மீண்டும் வந்து மைனாரிட்டி வெல்ஃபேர்னுடைய செக்ரட்டரியாகவும் இப்போ வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இவரையெல்லாம் இது பண்ணப்பட்டிருக்கிறது. பல கோணத்தில் இந்த செய்தியானது பார்க்கப்பட வேண்டும். முதல்ல ஏற்கனவே தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டையாம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தண்ணீர் பகிர்ந்துக்கிறதுல சண்டை. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஆந்திரா வர்சஸ் தெலுங்கானா, இந்த வாட்டர் இது என்னடா அப்படின்னு சொன்னால், தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய காரணத்தினால நான் அவனுக்கு தண்ணி விட முடியாதுன்னு, இல்லை இது என்னோட உரிமை, எனக்கு இந்த தண்ணியை விட்டு தான் ஆகணும்னு. அப்போ அவ்வளவு ஸ்கேர்ஸான வாட்டரை ஒரு துலுக்க மாநாட்டுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் நடக்கிறான்னா, தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் உள்ள சாதாரண மனுஷன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த துலுக்க மாநாட்டுக்கு தான் தண்ணி அதிகம் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதிகையோடு இருக்குது. அப்படின்னா இந்த 2 மாநிலத்தில் வந்து ஓட்டு போடுறாங்கல்ல இந்த கட்சிகளுக்கு, இவர்களுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்தான் தலையில் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல. 2வது, அவருக்குள்ள பேக்ரவுண்ட் அழகாக இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பிஆர்எஸ் கவர்மெண்ட். ஆமாம், பிஆர்எஸ் கவர்மெண்ட். அப்போ பிஆர்எஸ் கவர்மெண்ட்டு தான் இவருக்கு வந்து அந்த சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ப்ளங் போஸ்டிங்கை கொடுத்து வைத்திருந்தது. ஆமாம். இப்போ அந்த பிஆர்எஸ்க்கு சரிவு வந்த உடனே இந்த துலுக்கம் கிளீனாங்கிறது காங்கிரஸில் போய் செட் ஆகிட்டான். அப்போது எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத்துக்கு வெளியில் தான் துலுக்கம்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டான். ஹைதராபாத்தில் 50 பேரும் ஒவைசிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ மதத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்பதை விட, மதத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எப்படி ஆட்சிக்கு கிட்ட போய் உட்கார்ந்துருந்து அவர்கள் மதத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நம்ம ஊரில் உள்ள அரசியல் கட்சிக்காரங்களும் இதை புரிஞ்சுக்கணும். துலுக்கம் இன்றைக்கும் துலுக்கனாக தான் இருப்பேன். நீ வேணா திமுக காரன், நான் அதிமுக காரன், நான் பிஜேபி காரன், நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லலாம். ஆனால் பயங்கரவாத துலுக்கம் அவனுக்குள்ள நிலைப்பாட்டிலிருந்து அவன் மாறியதில்லை. இதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பிஆர்எஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவன் பண்ணது என்னென்னா, ஓட்டிங் மிஷினை டேம்பர் பண்ணதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறான். எப்படிப்பட்ட கிரைம்! அப்போ இதை செய்யும்போது இதுக்கும் மதத்தின் பின்னணியில் தானே இது செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா இவனோட பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சரி. அடுத்தது இப்போ என்னடான்னா, இந்த மாநாடு இஜ்திமா நடத்துறது யார்? தப்லீக் ஜமாத். இந்த தப்லீகி ஜமாத்து தான் நமக்கு கொரோனா நேரத்தில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி தெரியும். அன்றைக்கி மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி இந்த அமைப்பினால தான் இந்த ஸ்பர்ட்டே வந்துச்சுன்னு குற்றம் கூட சாட்டினார். இதையும் நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல தப்லீகி ஜமாத் மாநாடுன்னாங்க, அப்புறம் டெல்லியில் ஒரு மாநாடுன்னாங்க, அதுக்கப்புறம் அது சிங்கிள் சோர்ஸ்னு மாறிச்சு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுன்னு மாறிச்சு. இந்த பேரை கூட சொல்லாமல் இந்த மீடியாக்கள் எப்படி அந்த டயத்தில் நடந்து கொண்டனன்னு பார்த்தோம். இது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய துலுக்க பயங்கரவாதம், இது பின்னாடி ஒரு 4 முக்கியமான ஒரு மதரசா குரூப்ஸை சொல்லுவாங்க. தியோபந்தி, அதே மாதிரி
இது தப்லீகி ஜமாத்து, இன்னொன்று ஜமாயத்தே இஸ்லாமி. இது எல்லாமே ஆரிஜின் நீங்கள் எங்கன்னு பார்த்தோன்னா பாரத நாட்டில் தான். ஃப்ரான்ஸ்லேயோ இல்லைன்னா ஜெர்மனிலேயோ பல நாடுகளில் இன்றைக்கி இந்த பயங்கரவாத துலுக்க கருத்துக்களை கொண்டு வந்து இன்றைக்கி அங்கே ரேடிக்கலைஸ் பண்ணுற மதரசாக்கள் எல்லாமே ஆரிஜின் எங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஒன்று வெஸ்டர்ன் யூபியாக இருக்கும், இல்லைன்னா ஹரியானாவாக இருக்கும். ஈஸ்டர்ன் ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி இந்த ஜோனில் தான். இப்போ இந்த தியோபந்து இந்த ஏரியாலாம் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் உள்ளது தான். அப்போ இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி பயங்கரவாத பிரிவினைவாத எண்ணங்களை மதத்தின் அடிப்படையில் விதைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய 4ல் 1 இது. இதுக்கு இந்த அரசாங்கங்கள் இவ்வளவு தூரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச பயங்கரவாதத்துக்கு இன்று காங்கிரஸ் அரசாங்கம் இந்த ஊரில் இன்னைக்கு பாலூத்தி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் எந்த அமைப்புக்கு கொடுக்குறீங்க? இது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு வெளிநாடுகள் இந்த அமைப்பு என்னென்ன வேலைகளை செய்து வருகிறது, இவங்களுக்குள்ள ரேடிக்கலைசேஷனால் என்னென்னலாம் ஏற்பட்டு வருகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் பயங்கரவாத அரசு பணத்தில் வளர்த்தப்படுகிறதுங்கிறது இந்த ஒரு இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஜிதிமா ஒன்று எங்கே நடந்துச்சுன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் நடந்தது, இனாம் குளத்தூரில் நடந்துச்சு. அது நடத்தும்போது அப்போ வந்து இவர் எம்பியாக இருந்தார் அன்வர் ராஜா. அவர் இப்போ இந்த ஹைவேஸில் இருக்கக்கூடிய எல்லா டோல்லையும் போக்குவரத்து டோலுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் இதே டிவியில் நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் இந்த கொரோனா நேரம், அப்போ வந்து இந்த கொரோனாவை பரப்பின இந்த சிங்கிள் சோர்ஸ் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்தது. எவ்வளவு தரம் சொன்னாலும் எவ்வளவு தரம் பட்டாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு சொன்னால், இதையும் கூட ஒரு சூசைடல் ஆக்ட் நோ கண்ட்ரி கேன் எவர் டூ. எந்த நாடாலும் இப்படி செய்ய முடியாது. இது இன்றைக்கி தெலுங்கானா அரசு செய்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல ஜிதிபா நடத்துவோம். அப்போ இன்னொரு கவர்மெண்ட் இதே மாதிரி செய்யும். அவனை எப்படி பிக் அண்ட் சூஸ் பண்ணுறான் பாருங்கள். எந்த கவர்மெண்ட்டு தனக்கு சாதகமாக இருக்கும். அன்றைக்கி இங்கே இனாம் குளத்தூரில் நடந்தது. அப்போ பழனிசாமி அரசாங்கம், இவர் அன்வர் ராஜா அங்கே இருந்தார், செய்து கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவன் செய்து கொடுக்கான். இப்போ பிஆர்எஸ் இருந்தாலும் செய்து கொடுப்பான். துலுக்கல்லையே நல்ல துலுக்கம் நிறைய இருக்காங்க. இப்போ அந்த நல்ல துலுக்கர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கீங்க? உனக்கு நான் இடையில ஒரு 3 நாள் முன்னாடி நான் நாகப்பட்டினம் போயிட்டு வந்தேன். இதே நாகப்பட்டினம் வரும்போது முன்னாடி இந்த நாகூரில் வந்து இந்த கந்தூரி ஏதாவது இந்த சந்திரக்கூடு, அப்போ அந்த ரோடே நீங்கள் போக முடியாது, அவ்வளவு கூட்டமாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மத்தியானம் நான் வந்து டிரைவ் பண்ணி வரேன், நாகூர் மெயின் ரோடோடு டிரைவ் பண்ணி வரேன், கூட்டமே இல்லை. சாதாரண நாளில் இருக்கிற கூட்டம் கூட இன்றைக்கி அங்கே இல்லை. அப்போது அந்த மாதிரியான தர்காவுக்கு போகக்கூடிய துலுக்கம்லாம் நாசம் வைக்கிறது எங்க? இவங்கள மாதிரியான இந்த மாதிரியான இதுதானே அடிப்படைவாத அமைப்புகள் தான். அப்போ இந்த ரேடிக்கலைஸ்ட் இஸ்லாமிக் இதுக்கு நான் வந்து வளர்த்தி விடுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாளைக்கு நான் நாகூர் சொன்னது ஒரு உதாரணம். அந்த துலுக்கு ஓரளவு வேற ஆளுகளோடு மிங்கிள் பண்ணுவோம். அப்படி இவனுக்கு அப்படி கிடையவே செய்யாது. அப்போது ஒரு லோக்கல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய இஸ்லாமை ஒழிச்சு உம்மா அப்படிங்கக்கூடியதில் ஒரு ஐடென்டிட்டிக்கு கொண்டு தள்ளுகிறீர்கள் முஸ்லீம்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துலுக்கனாக இருக்கும் வர நான் அதான் துலுக்கன்னு சொல்லும்போது எங்கள்கிட்ட நிறைய பேர் எங்கிட்ட கூட இந்த விஷயத்தை கேட்டாங்க. நீ ஏன் துலுக்கன்னு சொல்கிற? அது அவங்க மனசை பாதிக்குமே. நான் அவங்க மனசை பாதிக்கணுங்கிறது சொல்லலை. அவங்க துலுக்கனாக இருக்கும் வரை நான் அவங்களை சந்தோஷமாக நான் மேலே ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு துலுக்கனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை தெரிஞ்சவனாக பார்க்க முடியும். ஆனால் அவன் இஸ்லாம்னு மாறிட்டான்னா இவன் அவனுக்கு காஃபியர் ஆயிடுறான். இவன் திங்கிங்கே மாறிடுறது. நீங்கள் இந்தோனேஷியாவில் போங்க, அவனால் எல்லா பக்கம் அவன் இந்தோனேஷியாவில் பயங்கரவாதமே இருக்க மாட்டேங்குது. ஆனால் எங்கெங்கெல்லாம் இந்த துலுக்கம் இருக்கானோ, இந்த இஸ்லாம் இந்த உம்மான்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறானோ அங்கெல்லாம் தான் குண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்தோனேஷியாவில் குண்டு பிடிக்குதா? வருங்க, குண்டு பிடிக்காது. அவனால் எல்லாரோடையும் அவனால் இணைஞ்சு போக முடியுது. ஏன்னா அவனுக்குள்ள லோக்கல் ஐடென்டிட்டியை விடலை. துலுக்கன் என்பது லோக்கல் ஐடென்டிட்டி. அதனால தான் துலுக்கப்பட்டின்னு ஊர் வச்சுருக்காங்க. அது ஒரு மோசமான ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையை ஏன் அவன் வந்து எதிர்க்கிறான்? எனக்கு லோக்கல் ஐடென்டிட்டி நீ கொடுத்துறாத,
எனக்கு நீ அந்த ஐடென்டிட்டி மட்டும் கொடு. இந்த ஐடென்டிட்டியை காணிச்சதுனால தான் பாகிஸ்தான் என்று உருவாச்சு. ஆமாம், லோக்கல் ஐடென்டிட்டி இருக்கும் பிரச்சனை இல்லை. லோக்கல் ஐடென்டிட்டி மேலோங்கிச்சு. பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு வந்தது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பப்பெல்லாம் லோக்கல் ஐடென்டிட்டி தலை தூக்குகிறதோ அப்போ சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதம் தோற்றுப்போகும். அப்போ இந்த சர்வதேச இஸ்லாம்கக்கூடிய போர்வைக்குள்ளே எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பயங்கரவாதம் அதிகரிக்கும். இதுதான் இந்த காரிலேஷன் இது ரெண்டுக்கு இடையில். இப்போ இந்த அரசாங்கம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு வித்திடக்கூடிய ஃபிலாசபிக்கு இன்றைக்கி காசு செலவு பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? லோக்கலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், துலுக்கர்கள், அவங்க ஐடென்டிட்டி இல்லாமல் போவார்கள். இவனும் வேறு வழி இல்லைன்னு அவன், ஏன்னா இப்போ இவனுக்கு அவன் தான் சேஃப்கார்டு பண்ணி ஆகணும். இவனுக்கு வாய்ஸே இருக்காது. இப்போ அது இன்னொரு இதுவும் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? இப்போ நாகூர் தர்காவுக்கு அந்த காலத்தில் நிறைய சொத்துக்கத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பான். ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் இந்த 2 ஏக்கர் எழுதி வைக்கிறேன், இல்லை அதை எழுதி வைக்கிறேன், அந்த கட்டடத்தை எழுதி வைக்கிறேன், கடகண்ணி எழுதி எதாவது பண்ணுவாங்க இந்த காலத்தில். இப்போ இவனெல்லாம் அழிஞ்சு போனால் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? இந்த பயிர்களுக்கு தானே போகும். இவனுக்குள்ள இது என்ன, பக்கத்து வீட்டுக்காரனு குண்டு வைக்கிறது. அப்போ இதனால் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். தேச பயங்கரவாதத்துக்கு உதவக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. அதனால் இந்த மாதிரியாக இந்த தப்லீகி ஜமாத் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்ன, எனக்கு அப்போ கூட எனக்கு மத்திய அரசுக்கு மேலே கொஞ்சம் வருத்தங்கள்லாம் உண்டு. நான் அந்த வருத்தங்களை அப்போ கூட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன். சார், நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பேசுகிறார் சார். ஆமாம், நேராக போயிட்டு, ஐயா நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்துடுங்க, நாங்கள் சீல் வச்சுக்கிறோம். டேய், நீ முதல்ல அந்த நேரத்தில் ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸை வச்சதே சட்டவிரோதம். இதே நேரத்தில் வந்து நம்ம ஊரில் எவனா ஒருத்தர் 4 பேர் இருந்தால் போலீஸ்காரன் பிடிச்சி போட்டு அட்டின்னு அடித்தான். இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸ் வெள்ளத்துக்கு கூட விடாத துரோணம் விட்டு வேறையும் விட்டுத்தெல்லாம் தேடினாங்கல்ல. ஆமாம், முள்ளுக்காட்டுக்குள்ளே சீட்டு ஆடினவனை, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களை ஆமாம், துரோணம்லாம் விட்டு தேடினாங்க. அந்த துரோணில் இந்த வெள்ளம் வரக்கூடிய நேரத்துலையாவது இவங்க பண்ணலை. அவ்வளவு தூரம் கோவிடை வந்து பார்த்தவங்க, ஏன்னா ஒரே கட்டடத்தில் இவ்வளோ வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கானே, அவனை போய் பிடிக்குன்னு சொன்னால் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அங்கே போய் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. தென்னை இவன் அடுத்த பிரச்சனை பண்ணிவிடுவானோ. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, வி ஆர் ஷோயிங் அவர் சைன் ஆஃப் வீக்னஸஸ். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு குரூப்புக்கு இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து இப்படி பணம் செலவு செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒன்று தேசத்துக்கு பிரச்சனை, சர்வதேச அமைதிக்கு எதிரான செயல். 3வது, நம்ம ஊரில் எக்கச்சக்க துலுக்க பிரிவுகள் இருக்கு. அதில் தேசியத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு துரோக செயலாக நான் பார்க்கிறேன். இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அரசு பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு பேதமையை, ஒரு துரோக செயலை இன்று தெலுங்கானாவில் செய்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து க்ரௌடு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க, டொனேட் ஃபார் தேசத்திற்காக நிதி கொடுங்கள் அப்படிங்கிற பேரில் அது கேம்பெயின் பண்ண போகிறாங்களாம். அதாவது எதனால் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு காங்கிரஸினுடைய இது வந்து 138 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இப்பொழுது வந்து இந்த ஒரு கேம்பெயினை இவர்கள் முன்னெடுக்க போவதாக சொல்லியிருக்கார்கள். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தின் மூலமாக தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்க போகிறார்களாம். அதன் மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்காக இந்த நிதியை உபயோகப்படுத்த போகிறோம், வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க போகிறோம், இந்த மாதிரி நாட்டிற்காக நீங்கள் நிதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக. இன்னும் இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி நாங்கள் காங்கிரஸ் வந்து ஏழை மக்களுக்காக உதவுவதும், அந்த மாதிரியான சாதாரண மக்கள் மீண்டும் காங்கிரஸுக்கு உதவியதும் கூட இந்த வரலாறுல இருக்கிறது. ஏன்னா வந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை போராட்டத்தை வந்து காந்தி பெற்று தருவதற்கு கூட இந்த மாதிரியான மக்கள்கள் உதவினார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கக்கூடிய இந்த ஐடியாவே வந்து பழைய வரலாறுலேருந்து, காங்கிரஸுடைய வரலாறுலேருந்து எடுக்கப்பட்டது தான். அதாவது திலக் ஸ்வராஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து காந்தி அறிமுகப்படுத்தினார் 1920-21. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இது போன்ற ஒரு இதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, முதல்ல வந்து இதை வந்து இப்போ ஆன்லைன் மூலமாக இந்த க்ரௌட் ஃபண்டிங் ஆனது நடக்கும். அது வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் பண்ணுறதாகும். ஃபவுண்டேஷன் டேக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து
ஒரு பூத்தாக சென்று ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தபட்சம் வந்து ஒரு 10 வீடுகளையாவது தொடர்புபடுத்தணும். அதில் வந்து ஒவ்வொருடமிருந்து ஒரு 138 ரூபாயாவது அவர்களிடமிருந்து வசூலிக்கணும். ஏன்னா அவங்க 138வது ஆண்டுங்கனால 138 ரூபாய், 1380 ரூபாய், அப்படி அந்த அது மல்டிபிள்ஸ் ஆஃப் சைஃபரை பின்னாடி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி அவர்கள் வசூலிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்ல, நல்ல ஒரு இது. எப்படின்னா பணத்தை இப்போ வந்து கருப்பிலிருந்து வெள்ளையாக்குறதுக்கு எல்லாம் பல வழிகளில் இது ஒரு வழியாக நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, நேஷ்னல் ஹெரால்டு, அது ஒன் ஆஃப் த அவென்யூஸ் ஃபார் தெம் டு லாண்டர் மணி. இப்போ வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சீல் வச்சிடுச்சு. ஆமாம், மொத்தமாக இழுத்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது இப்போ இன்னொரு அவென்யூ ஃபார் மணி லாண்டரிங் வேணும், அதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என்னோட பார்வை இந்த விஷயத்தில். இது காங்கிரஸுக்கு புதுசு இல்லை. அடுத்தது என்னென்னா, காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா? ஆமாம், அப்படி சொல்லியிருக்கேன். அதாவது காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுப்பது இல்லை, காந்தி சுதந்திரம், காந்தியும் காங்கிரஸ் எங்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அவர்களும் ஈடுபட்டார்கள். அப்போ ஐஎன்ஏ சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கலையா இந்த நாட்டுக்கு? இப்போ அவர் போராடலையா? எண்ணற்ற வீரர்கள் போராடி இருக்காங்களே. காங்கிரஸுங்க கூடிய பேனரே இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஆள்கள் போராடி இருக்காங்களே. ஒன்று. ரெண்டாவது, லோகமானிய பாலகங்காதர திலகரை சொல்றாங்க, அவர் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதே காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ்ன்னுது. ஆமா. அப்புறம் ஏன் பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டிய? அப்போ பூர்ண ஸ்வராஜுக்காகத்தான் இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் உங்களை நம்பி போராடினார்கள். ஆமா. பூர்ண ஸ்வராஜ் என்று சொன்னதுனால்தான் காந்தியின் முன்னாடி எல்லாரும் வந்தாங்க. கடைசியில் யார்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க ஜின்னாவுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் நீங்க இப்போ ஒத்துக்கணும். ஏன்னா மக்கள் பூர்ண ஸ்வராஜுக்கு தான் காங்கிரஸுக்கு பின்னாடி ஓட்டு போட்டாங்க எல்லாரும். பாகிஸ்தான் தனி நாட்டுக்கு தான் முஸ்லீம் லீக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப ஜெயிச்ச காங்கிரஸ் தோத்த முஸ்லீம் லீகுக்கு இந்த நாட்டை பிரித்து கொடுத்தது அப்படின்னு சொன்னா, பூர்ண ஸ்வராஜுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ். அதை ஏத்துக்கணும்ல. அப்ப நிச்சயமாக. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த காலத்தில் இருந்து அந்த காங்கிரஸுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி வருது இல்லை? கண்டிப்பா. அந்த காங்கிரஸ் ராமராஜ்யம் அமைக்க வேண்டும்னு காந்தி சொன்னார். ஆமா. நீங்க அதுக்கு ஏத்துக்கிறீங்களா? இல்ல. பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும்னார். கண்டிப்பா ஒத்துக்க போறது இல்ல. கள்ளுக்கடை எல்லாம் மூடணும்னாரு காந்தி. இவங்களே குடிக்கலாம்னு சொல்லிட்டாங்களே. இவங்க கட்சியில வந்து முன்னாடி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி காங்கிரஸ் கட்சியில குடிக்கப்படாதுன்னு இருந்ததை, அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தியது இங்க கூடியது இந்த ராகுல். ஆமா. நான் அவருக்கு பிடிச்ச பழக்கங்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அவர் அதை தளர்த்தி விட்டாரு. சரி, எனக்கு சட்டம் எழுத்து இயற்றும் அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் நான் மதமாற்ற தடை சட்டத்தை இயற்றுவேன்னு சொன்னார் காந்தி. செய்வீங்களா? செய்ய மாட்டாங்களே. நான் ஒரு சனாதனின்னு காந்தி சொன்னார். இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே இவங்க தான். இவங்க இல்லைன்னு அதை ஒழிக்கணுங்கிற சொன்னவங்களோட கூட்டணியும் இவங்க சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த காந்தி பேரை பயன்படுத்தி இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? சரி, அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சியோடு தொடங்கினதில் இருந்த எந்த பிரின்சிபிளும் நீங்கள் ஃபாலோ பண்ணல. பூர்ண ஸ்வராஜ்னு சொல்லி அந்த காங்கிரஸ் ஏமாத்தியது, பாக்கி இருக்கிற விஷயத்தை அவ்வளோத்துக்கும் எதிராக இந்த கட்சி போயிருச்சு. இப்போ இந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸோடு இந்த காங்கிரஸை இணைப்பதற்கு இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பல காலங்களாக இப்படி மக்களுக்கு இவர்கள் சேவை செய்தும் இவர்கள் மக்களுக்கு சேவை செய்தும் இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. 75 வருஷம் ஆச்சு விடுதலை இல்லையா? பெருவாரியான ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது இந்த கட்சி காங்கிரஸ். அப்போ இன்னைக்கு நீங்க மக்களுக்கு அடிப்படை வேலை செய்ய போறீங்கன்னா, அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஆட்சியிலிருந்து மக்களுக்கு எதையும் செய்யலைங்கிறது ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமா, ஏன்னா பாவர்ட்டி ஒழிக்கணும்ன்றாங்க. பாவர்ட்டி இவ்வளவு வருஷம் நீங்க தானே ஆண்டீங்க. பெருவாரியான நீங்கள் ஆண்டும் பாவர்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு காரணம் நீங்க தான். அப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று அரசு காசை திருடினீர்கள். இப்பொழுதும் வறுமை ஒழிப்புங்கக்கூடிய ஒரு பேனரை போட்டு மக்கள் பணத்தை திருட போகிறீர்கள். இவ்வளவு தானே? ஆமா. இதுக்கு மேல இதுல ஏதாவது உண்டா? ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, திலகருக்குள்ள பேர்ல இது செய்வது எந்த விதத்துல நியாயம்? பாலகங்காதர திலகர் அவர்கள் காங்கிரஸ் வந்து லெட்டர் பேட் அமைப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு விநாயக சதுர்த்தி என்ற ஒரு மாபெரும் விழாவை கொண்டு வந்து விநாயகரால் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தார். இந்த விநாயக சதுர்த்தியை பற்றி நீங்கள் என்னென்னலாம் பேசியிருப்பீங்க?
ஆமாம். இந்த திலகர் பேரை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? ரெண்டாவது, திலகர் தீவிரவாதி, கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதி, அப்படி சொல்லித்தானே சூரத்தில் காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு. இதான வரலாறு. ஆமாம். அப்போ அந்த திலகர் பேரை நீங்கள் இப்போ எப்படி பயன்படுத்தலாம்? இன்ஸ்பயர் ஆனாங்களாம் அதிலிருந்து. அதுக்கப்புறம் இந்தியா என்னாலே அது என்ன ஃபண்டு, அது தேஷ். ஆமாம், டொனேட் ஃபார் தேஷ். டொனேட் ஃபார் தேஷ், அதுக்கும் ஒரு பின்னணி இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நாட்டுக்காக அப்படி. ஆமாம், அதான் தேசத்திற்காக நிதி விளையுங்கள். அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்களோட ஒரு கோஷம் சொல்கிறேன், இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா. இதுதான் காங்கிரஸ்காரங்களுக்குள்ள கோஷம். இப்போ அந்த இந்திரா காந்தி குடும்பத்தில் இருக்கிறது யாரு? இப்போதைக்கு சோனியா, ராகுல். இந்தியா என்றால் இந்திரா. அப்போ தேசத்துக்கு கொடுக்குற காசெல்லாம் இந்திரா குடும்பத்துக்கு கொடுக்கிறீர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி நம்ம கருணாநிதி கழகம் ஒரு குடும்பம் சொன்னாரோ அதே மாதிரி தான் அங்கேயும். அதனால எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேசத்துக்கு இப்படி தான் அர்த்தம்னா, ஆனால் தேசத்துக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்தியா என்றால் இந்திரா சொல்லியாச்சு இல்லை? அப்போ அவங்க ஃபார் தேஷ் அப்படின்னு சொன்னால் இது அந்த குடும்பத்துக்கான பணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, காங்கிரஸ் பல கொள்கைகளுக்காக நின்று கொண்டிருக்கிறது. இது ஏதாவது ஒரு கொள்கை, நான் சொன்னேன் இது எல்லாமே காந்தி சொன்னது, இதில் ஒரு கொள்கையாவது இன்றைக்கி இவங்க ஆதரிக்கிறாங்களா? கிடையாது. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், துலுக்கனை தாஜா பண்ணுறது, இந்த ஒரு கொள்கை காந்தியோடதில் ஒன்று தான் தப்பு, பாக்கி எல்லாமே காந்தியோட கொள்கைகள் சூப்பர். அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பின்பற்றக்கூடியது யாருன்னா பிஜேபி. துலுக்கனை தாஜா பண்ணுற ஒரே கொள்கையை இன்று காந்தியோடதை பின்பற்றுறது காங்கிரஸ். இதுதான் ரெண்டு கட்சிக்கு இடையில். அதனால் மக்கள் யாராவது வந்து காந்தியின் பெயரை வைத்து இந்த நாடு அமைய வேண்டும் அப்படின்னு டொனேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த பணத்தை அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அது கொடுங்க. ஆனால் இல்லை, ஜின்னாவுக்குள்ள இதுக்கு தான் கொடுக்கணும், காங்கிரஸுக்கு கொடுங்க. இப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.